அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு கல்வி தொலைக்காட்சி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நாம் தணிக்கையியல் பாடத்தில் அலகு 2 தணிக்கையினுடைய வகைகளில் ஒரு சில தணிக்கை வகைகளை பற்றியும் தணிக்கைகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை பற்றியும் நாம் பயில உள்ளோம். இந்த பாடப்பகுதியில் நாம் ஏற்கனவே சென்ற வகுப்பில் இடைக்கால தணிக்கை, இடைக்கால தணிக்கையினுடைய சிறப்பு இயல்புகள், இடைக்கால தணிக்கையின் மூலம் ஏற்படக்கூடிய சாதகம் மற்றும் பாதகங்கள், சிறப்பு தணிக்கை இதை பற்றி நாம் சென்ற வகுப்பில் பயின்றோம். இன்றைய வகுப்பில் நாம் நிலையான தணிக்கை, இருப்புநிலை குறிப்பு தணிக்கை, பிந்தைய மற்றும் சான்றாய்வு தணிக்கை மற்றும் ஆண்டு தணிக்கைக்கும் தொடர் தணிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் மற்றும் ஆண்டு தணிக்கைக்கும் இடைக்கால தணிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் இந்த பாடப்பகுதியில் பற்றி நாம் பயில இருக்கின்றோம். முதலில் நாம் பார்க்கக்கூடியது நிலையான தணிக்கை. இந்த நிலையான தணிக்கையை தரப்படுத்தப்பட்ட தணிக்கை என்றும் வேறொரு பெயரில் அழைக்கலாம். பொதுவாக அனைத்து நிறுமங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது பின்பற்றக்கூடிய தணிக்கை செயல்முறைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தணிக்கையை தான் நாம் நிலையான தணிக்கை அல்லது தரப்படுத்தப்பட்ட தணிக்கை என அழைக்கின்றோம். இந்த தணிக்கையில் பார்த்திங்கன்னா தரப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தல் அடங்கி இருக்கும். அதாவது ஒரு தணிக்கை எந்த அளவுக்கு செம்மையான முறையில் செயல்படுத்த முடியுமோ அந்த விதிமுறைகளை உள்ளடக்கியது. எந்த ஒரு வியாபார நிறுவனத்தில் அத்துணை நடவடிக்கைகளையும் தணிக்கை செய்வது இயலாத செயல் என கருதி அத்தகைய நிறுவனங்களில் சோதனை சீராய்வு முறையில் தணிக்கை மேற்கொள்ளப்படுகின்ற நிறுவனங்களில் இந்த வகையான தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதை நாம் நிலையான தணிக்கை அல்லது தரப்படுத்தப்பட்ட தணிக்கை என்று அழைக்கின்றோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இருப்புநிலை குறிப்பு தணிக்கை. ஒரு வியாபார நிறுவனத்தின் ஆண்டு இறுதி கணக்குகளில் இறுதியாக தயாரிக்கக்கூடிய இருப்புநிலை குறிப்பை மட்டும் தணிக்கை செய்வது இருப்புநிலை குறிப்பு தணிக்கை என அழைக்கப்படுகிறது. இருப்புநிலை குறிப்பு என்பது 2 பகுதிகளை உள்ளடக்கியது. ஒரு பகுதி பொறுப்புகள் என்றும் மற்றொரு பகுதி சொத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இருப்புநிலை குறிப்பில் இடம்பெறக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் சரியான மதிப்பில் காட்டப்பட்டு இருக்கிறதா, அந்த குறிப்பிட்ட ஒரு சொத்துக்கள் சரியான முறையில் வாங்கப்பட்டு இருக்கிறதா என அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் சொத்துக்கள் வாங்கப்பட்டதற்கான ஆவணங்களை பரிசீலனை செய்வது. சொத்துக்கள் அனைத்தும் நிறுவனத்திடம் உண்மையாக இருக்கிறதா, அதே போல இருப்புநிலை குறிப்பினுடைய பொறுப்புகள் பகுதியில் இடம்பெறக்கூடிய பொறுப்புகள் அனைத்தும் சரியான முறையில் மதிப்பீடு செய்யப்பட்டு இருக்கிறதா, பொறுப்புகள் அனைத்தும் நிறுவனத்தினுடைய நலனுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்ட பொறுப்புகளா, உண்மையாகவே இத்தகைய பொறுப்புகள் நிறுவனத்துக்கு உரிய பொறுப்புகள் தானா, நிறுவனத்தினுடைய மூலதன தொகை சரியான முறையில் கணக்கேடுகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதா என்ற நோக்கத்துடன் இருப்புநிலை குறிப்பில் இடம்பெறக்கூடிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அதனோடு தொடர்புடைய ஆவணங்களை தணிக்கை செய்யக்கூடிய ஒரு வகைக்கு பேர் தான் இருப்புநிலை குறிப்பு தணிக்கை. அந்த நேமில் இருக்குது பாருங்கள், அந்த பெயர்லேயே நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இருப்புநிலை குறிப்பில் இடம்பெறக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகளையும் அதன் தொடர்பான ஆவணங்களையும் பரிசீலனை செய்து இருப்புநிலை குறிப்பு நிறுவனத்தின் உண்மையான நிதி நிலையை காட்டுகிறதா என ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தணிக்கைக்கு பேர் தான் இருப்புநிலை குறிப்பு தணிக்கை என அழைக்கப்படுகிறது. அந்த இருப்புநிலை குறிப்பில் இடம்பெறக்கூடிய சொத்துக்களுக்கு போதுமான அளவிற்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேய்மானம் நீக்கப்பட்டு இருக்கிறதா, பொறுப்புகள் பகுதியில் இடம்பெறக்கூடிய பொறுப்புகளுக்கு தேவையான அளவிற்கு ஒதுக்கீடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா, அது சரியான முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்ற நோக்கத்துடன் இருப்புநிலை குறிப்பினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் தணிக்கை செய்தால் இது இருப்புநிலை குறிப்பு தணிக்கை என அழைக்கப்படுகிறது. இந்த இருப்புநிலை குறிப்பு தணிக்கை அமெரிக்கா நாட்டினுடைய பங்களிப்பாகும். இந்த வகையான தணிக்கை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொழில் நிறுவனங்களில் இந்த இருப்புநிலை குறிப்பு தணிக்கை பின்பற்றப்படுகிறது. முக்கியமான ஒரு வினா, இருப்புநிலை குறிப்பில் இடம்பெறக்கூடிய சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மட்டும் தணிக்கை செய்து இருப்புநிலை குறிப்பில் இடம்பெறக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகள் சரியான முறையில் மதிப்பீடு செய்யப்பட்டு இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது என அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருப்புநிலை குறிப்பை மட்டும் தணிக்கை செய்வதனால் இது இருப்புநிலை குறிப்பு தணிக்கை எனப்படுகிறது.
இது அமெரிக்கா நாட்டினுடைய பங்களிப்பாக கருதப்படுகிறது இந்த வகையான தணிக்கை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த இருப்புநிலை குறிப்பு எந்த வியாபார நிறுவனங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு நிறுவனத்தில் அக தணிக்கை முறை சிறப்பாக செயல்படுகிறதோ அத்தகைய நிறுவனங்களிலும், எத்தகைய நிறுவனங்களில் நடவடிக்கைகளை பதிவு செய்வதற்கு அல்லது கணக்கேடுகள் பராமரிப்பதற்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறதோ அத்தகைய நிறுவனங்களிலும், அல்லது எத்தகைய நிறுவனங்களில் தகுதி பெற்ற கணக்காளர்கள் நியமனம் செய்து கணக்கேடுகள் பராமரிக்கப்படுகிறதோ அத்தகைய நிறுவனங்களில் மட்டும்தான் இந்த இருப்புநிலை குறிப்பு பின்பற்றப்படுகிறது. இந்த இருப்புநிலை குறிப்பு தணிக்கை இந்த 3 நிறுவனங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தணிக்கையினுடைய அடுத்த வகை பிந்தைய மற்றும் சான்றாய்வு தணிக்கை. ஒரு நடவடிக்கை நடந்து முடிந்தவுடன் அந்த நடவடிக்கை ஒரு மூல பதிவேட்டில் பதிவு செய்வதிலிருந்து பதிவுகளை பெயரேட்டு கணக்குகளுக்கு மாற்றி எழுதும் வரை இந்த இடைப்பட்ட சூழ்நிலையில் அல்லது இடைப்பட்ட காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தணிக்கைக்கு உட்படுத்தினா அதுக்கு பேர் தான் பிந்தைய மற்றும் சான்றாய்வு தணிக்கை. அதாவது ஆரம்ப நடவடிக்கைகள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, பெயரேட்டு கணக்குகளுக்கு உரிய விதிமுறைகளின்படி குறிப்பேட்டிலிருந்து பெயரேற்றுக்கு மாற்றப்பட்டிருக்கிறதா என அறிந்து கொள்வது தான் இந்த பிந்தைய மற்றும் சான்றாய்வு தணிக்கையினுடைய முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது. சரி, இந்த வகையான தணிக்கை எந்த நிறுவனங்களுக்கு ஏற்றது அப்படின்னு சொன்னோம்னா, எந்த நிறுவனங்கள் சிறிய அளவில் செயல்படுகிறதோ அல்லது குறைந்த அளவு மூலதனத்தை கொண்டு செயல்படுகிறதோ அத்தகைய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த பிந்தைய மற்றும் சான்றாய்வு தணிக்கை பொருந்தக்கூடியது. பேரளவு முதல் தொகையை கொண்டு செயல்படுகின்ற பெரிய நிறுவனங்களுக்கு இந்த வகையான தணிக்கை முறை ஏற்றது அல்ல. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் இந்த வகையான தணிக்கை குறைந்த அளவே பயன்படுத்தப்படுகிறது. காரணம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டம் அறிவியல் நுட்பம் அதிகமான அளவிற்கு பின்பற்றக்கூடிய ஒரு நிலை. அது வியாபார நிறுவனமாக இருந்தாலும் சரி, தொழில் சாலைகளாக இருந்தாலும் சரி, நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அறிவியல் சார்ந்த கருவிகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதுபோல் வியாபார நிறுவனங்களில் தற்பொழுது அதிகமான அளவிற்கு இயந்திரங்கள் அல்லது கணினி பயன்பாடு அதிகமாக இருப்பதனால் இந்த வகையான தணிக்கை அதிகமான அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்படுவது கிடையாது. பொதுவாக எந்த ஒரு நிறுவனத்தில் அகச்சீராய்வு முறை சிறப்பான முறையில் செயல்படுகிறதோ, அக கட்டுப்பாடு முறை சிறப்பான முறையில் பின்பற்றப்படுகிறதோ அத்தகைய நிறுவனங்களில் இந்த பிந்தைய மற்றும் சான்றாய்வு தணிக்கை மேற்கொள்ளப்படுவது கிடையாது. ஆகவே இதனுடைய பயன்பாடு மிக மிக குறைவாக தான் இருக்குது. சிறிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இன்றைய காலகட்டத்தில் இந்த தணிக்கை அதிகமாக பின்பற்றப்படாததுக்கு காரணம் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து நிலைகளிலும் நடவடிக்கைகளை பதிவு செய்வதிலிருந்து பெயரேட்டுக்கு மாற்றுறது எல்லாமே இயந்திரமயமாக்கப்படுகிறது. கணினி மூலமாக நடவடிக்கைகள் பதிவு செய்யப்படுகிறது. இதனால் இந்த பிந்தைய மற்றும் சான்றாய்வு தணிக்கை முறை அதிகமாக பின்பற்றப்படுவது இல்லை. இப்போ இந்த நான் 3 தணிக்கை வகைகளை பார்த்திங்கன்னா, அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு வினா தேர்வில் பார்த்திங்கன்னா, இருப்புநிலை குறிப்பு தணிக்கை என்றால் என்ன கொஞ்சம் நல்லா படிச்சிங்க. அதுதான் அடிக்கடி ஒரு முக்கியமான வினாவாக தேர்வுகளில் கேட்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, நாம் இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா, இந்த 2வது பாடப்பகுதியில் பார்த்திங்கன்னா, முதல்ல தொடர் தணிக்கை என்னன்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டு தணிக்கை என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இடைக்கால தணிக்கை என்றால் என்ன நம்ம முழுமையாக பார்த்தது, அதிகமான அளவிற்கு பார்த்தது. அதிகமான செய்திகளை இந்த பாடப்பகுதியில் நாம் இந்த 3 தணிக்கையை பற்றி நிறைய அறிந்து கொண்டோம். இப்போ நம்ம அடுத்த ஒரு வினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 தணிக்கைகளுக்குள்ள வேறுபாடுகள் என்ன, எந்த வகையில் இந்த தணிக்கை ஒன்றோடு ஒன்று வேறுபட்டு நிற்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாம் இந்த தொடர் தணிக்கைக்கும் ஆண்டு தணிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, இந்த வினாவை முதல்ல நாம் கவனிக்கலாம். தொடர் தணிக்கை என்பது ஒரு வியாபார நிறுவனத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஆண்டு முழுவதும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தணிக்கையாளரை கொண்டு தணிக்கை செய்தால் அந்த வகையான தணிக்கைக்கு தொடர் தணிக்கை என்று பெயர். வருஷம் ஃபுல்லாக இந்த தணிக்கை நடந்துகிட்டே இருக்கும். அந்த பகுதி நடத்தணும்னா உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்ம
வியாபார நிறுவனத்தினுடைய நிதியாண்டு ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நடக்குதுன்னு சொன்னால் ஆண்டு முழுவதும் ஒரு தணிக்கையாளரை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நடவடிக்கைகளை தணிக்கை செய்வோம். எல்லா நடவடிக்கைகளையும் தணிக்கை செய்வோம். குறிப்பிட்ட கால இடைவெளியில் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தணிக்கையாளரை கொண்டு தணிக்கை செய்வதுக்கு பேர் தான் நம்ம என்ன படித்தோம், தொடர் தணிக்கைன்னு படித்தோம். ஆனால் ஆண்டு தணிக்கைன்னா என்ன பொருள்? ஒரு வியாபார நிறுவனத்தின் ஆண்டு இறுதி கணக்குகள் அனைத்தும் தயாரித்து முடித்த பின்னர் நிறுவனம் ஈட்டிய லாப நட்டத்தையும் நிறுவனத்தினுடைய நிதி நிலையையும் அறிந்த பின்னர் அந்த நிதியாண்டு முடிந்த பின்னர் தணிக்கையாளரை கொண்டு தணிக்கை செய்தால் அந்த தணிக்கை தான் நாம் ஆண்டு தணிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல ரெண்டுமே என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம தொடர் தணிக்கைனா என்ன, ஆண்டு தணிக்கைனா என்ன? ஆண்டு முழுவதும் தொடர்ந்து தணிக்கை செய்தால் அது தொடர் தணிக்கை. ஆண்டு நிறைவு பெற்ற பின்பு ஆண்டு இறுதியில் ஒரு தணிக்கை மேற்கொண்டால் அது ஆண்டு தணிக்கை. சரி, இந்த தணிக்கை காலத்தில் தணிக்கையாளர் எப்பொழுது நிறுவனத்துக்கு வருகின்றார்? தொடர் தணிக்கையில் தணிக்கையாளர் வியாபார நிறுவனத்திற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை கட்டாயம் வருகை புரிகிறார். வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ 3 மாதத்திற்கு ஒரு முறையோ நாம் எந்த கால இடைவெளியில் அந்த தணிக்கை செய்கிறோமோ அப்போல்லாம் ஆண்டு முழுவதும் தணிக்கையாளர் நிறுவனத்துக்கு தொடர்ந்து வருகை தந்துகிட்டே இருப்பார். ஆனால் ஆண்டு தணிக்கையில் அப்படி கிடையாது. ஆண்டு இறுதி கணக்குகள் அனைத்தும் தயாரித்து முடித்த பின்னர் அந்த நிதியாண்டு முடிந்த பின்னர் தான் தணிக்கையாளர் வியாபார நிறுவனத்திற்கு வருகை தருகின்றார். அடுத்த ஒரு வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர் தணிக்கை என்பது ஆண்டு முழுவதும் மேற்கொள்ளப்படுகிறது. நான் முதல்ல அறிமுக வகுப்பில் சொல்லியிருப்போம். நாம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை அந்த காலண்டர் ஆண்டை நம்ம நிதியாண்டாக பயன்படுத்தி நம்ம வியாபாரத்தை நடத்துகிறோன்னு சொன்னால், ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட அத்துணை நடவடிக்கைகளையும் ஆண்டு முழுவதும் நம்ம என்ன செய்கிறோம், தணிக்கை மேற்கொள்கின்றோம். அதில் குறிப்பிட்ட காலத்துக்கு 15 நாட்கள் ஒரு வாட்டி அல்லது 30 நாட்களுக்கு ஒரு வாட்டி, வேறு மாதிரி சொன்னால் மாதத்திற்கு ஒரு வாட்டி நம்ம தணிக்கை செய்கிறோம். ஆனால் ஆண்டு தணிக்கை அப்படி கிடையாது. வியாபார நிறுவனத்தின் ஆண்டு இறுதி கணக்குகள் அனைத்தும் தயாரித்து முடித்த பின்னர் நிறுவனத்தினுடைய லாப நட்டம் நிதி நிலையை அறிந்த பின்னர் தான் இந்த வகையான தணிக்கை, அதாவது ஆண்டு தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இது அடுத்த வேறுபாடாக கருதப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, இந்த தொடர் தணிக்கை மேற்கொள்ளப்படுவதனால் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் திறமையாகவும் முறையாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. தணிக்கையாளர் அடிக்கடி நிறுவனத்துக்கு வராரு, உடனுக்குடன் கணக்கேடுகளை பார்வையிடுகிறார், தணிக்கை செய்கின்றார். ஆகவே கணக்கேடுகளை நம்ம நல்ல முறையில் தவறுகள் இல்லாமல் பிழைகள் இல்லாமல் எழுதணும் என்ற ஒரு எண்ணம் பணியாளர்களுக்கு ஏற்படுகிறது. தணிக்கையாளரால் பிழைகள் அல்லது தவறுகள் கண்டுபிடிக்கப்படும் என்ற அச்சத்தினுடைய காரணமாகவும் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் முழு கவனத்துடன் சிரத்தையுடன் அந்த பணியை மேற்கொள்கின்றாங்க. ஆனால் ஆண்டு தணிக்கையில் இந்த வாய்ப்பு கிடையாது. ஏன் கிடையாது? நடவடிக்கைகள் அனைத்தும் எழுதி முடிக்கப்பட்ட பின்னர் ஆண்டு இறுதி கணக்குகள் அனைத்தும் தயாரித்து முடித்த பின்னர் தான் தணிக்கையாளர் தணிக்கை செய்கிறார். அப்போது பணியாளர்களுக்கு ஒரு அச்சம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது. நாம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடலாம், தணிக்கையாளர் வருடம் முடிவில் தான் தணிக்கை செய்ய போகிறாரு, அவர் தணிக்கை செய்யும் பொழுது தவறுகள் இருந்தால் பிழைகள் இருந்தால் அப்போ நாம் சரி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்துடன் பணியாளர்கள் பணி புரிகின்றனர். அடுத்தது பார்த்திங்கன்னா, நடவடிக்கைகளை சரிபார்த்தல். தொடர் தணிக்கையில் நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே அல்லது நடவடிக்கைகள் ஆண்டு முழுவதும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதால் ஒவ்வொரு நடவடிக்கையும் சீரிய முறையில் ஆழ்ந்த முறையில் பரிசீலனை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நடவடிக்கையின் இருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளும் ஒன்று விடாமல் தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறது. ஏன்னா தணிக்கையாளர் தணிக்கை செய்யக்கூடிய நேரம் அதிகமாக இருக்குது. முதல் வாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை அவர் 2வது வாரத்தில் பார்வையிடுகிறார். 2வது வாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை அதே தணிக்கையாளர் 3வது வாரத்தில், அதாவது எந்த அளவுக்கு எத்தனை நாட்களுக்கு நடவடிக்கை நடந்திருக்கோ அத்துணை நாட்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, நடவடிக்கைகளை தணிக்கை செய்கிறார். அதனால் எல்லா நடவடிக்கைகளையும் ஆழ்ந்த முறையில் சீரிய முறையில் ஆழமான முறையில் தணிக்கை செய்வதற்கான வாய்ப்பு தொடர் தணிக்கையில் ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டு தணிக்கையில் அப்படி கிடையாது.
ஒரு நிதியாண்டு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தையும் கணக்கு ஏடுகளில் எழுதப்பட்டு ஆண்டு இறுதி கணக்குகள் எல்லாம் தயாரித்து முடித்த பின்னர் அந்த ஆண்டு நிறைவு பெற்ற பின்னர் தான் தணிக்கையாளர் தணிக்கை செய்கின்றார். அப்போ ஆண்டு தணிக்கையில் தணிக்கையாளர் அத்துணை நடவடிக்கைகளையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தணிக்கை செய்து முடிக்க முடியாது. அந்த நிலையில் தணிக்கையாளர் ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும்தான் தணிக்கை செய்கிறார். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். தொடர் தணிக்கையில் தணிக்கை செய்யக்கூடிய நடவடிக்கைகள், அதற்குரிய அந்த நடவடிக்கைகளை தணிக்கை செய்வதற்கான காலம் நமக்கு சரியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அந்த நேரம் தணிக்கை செய்யக்கூடிய நேரம் அதிகமாக இருப்பதனால தணிக்கையாளர் எல்லா நடவடிக்கைகளையும் ஒன்று விடாமல் எல்லா நிலையிலும் எல்லா ஆவணங்களையும் ஒன்று விடாமல் ரொம்ப ஆழமாக பரிசீலிக்கிறார். ஆனால் ஆண்டு தணிக்கையில் பார்த்திங்கன்னா நடவடிக்கைகள் நடந்து முடிந்த பின்பு ஒரு ஆண்டு எல்லா நடவடிக்கைகளையும் எழுதி முடித்த பின்னர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தணிக்கை செய்கிறோம். அப்போது தணிக்கையாளரால் எல்லா நடவடிக்கைகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் தணிக்கை செய்து குறிப்பிட்ட காலத்திற்குள் தணிக்கை அறிக்கை கொடுக்க முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் தணிக்கையாளர் ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும்தான் தணிக்கை செய்கின்றார் அல்லது மாதிரி சோதனை முறையை பின்பற்றுகிறார். மாதிரி சோதனை என்பது உங்களுக்கு தெரியும். எல்லா நடவடிக்கைகளையுமே தணிக்கை செய்யாமல் ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் கணக்கேடுகள் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிடுவார். அவர் தெரிவு செய்து மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையில் தவறுகள் இருந்தால் கணக்கேடுகள் சரியில்லை அப்படின்னு அவர் தணிக்கை பணியை செய்து முடிச்சிடுவார், ஒரு முடிவுக்கு வந்துடுவார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செலவினம். இந்த தொடர் தணிக்கையில் ஆண்டு முழுவதும் தணிக்கை பணி மேற்கொள்ளப்படுவதனால் தணிக்கையாளருக்கு வழங்கக்கூடிய படி அல்லது அவருக்கு வழங்கக்கூடிய கட்டணம், தணிக்கையாளரை சார்ந்து செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் வருடம் முழுவதும் தணிக்கை செய்கிறதுனால அவருக்காக செய்யக்கூடிய செலவு, அவர் பணிக்காக மேற்கொள்ளக்கூடிய கட்டணம் எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த தொடர் தணிக்கையில் செலவு அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் இந்த ஆண்டு தணிக்கை பார்த்திங்கனாக்க ஒரு நிதியாண்டு முடிந்த பின்பு ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த வகையான தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் தொடர் தணிக்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டு தணிக்கை மேற்கொள்ளப்படுவதனால் தணிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடிய கட்டணம், தணிக்கையாளரை சார்ந்து செய்யக்கூடிய செலவு குறைவாக இருக்கிறது. ஸோ அதனால் தொடர் தணிக்கையின் மூலம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆண்டு தணிக்கையில் தணிக்கைக்காக மேற்கொள்ளக்கூடிய செலவு குறைவாக இருக்கும். இதை நம்ம தொடர் தணிக்கைக்கும் ஆண்டு தணிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகள். இப்போது ரொம்ப சுருக்கமாக சொன்னால் தொடர் தணிக்கை என்பது வருடம் முழுவதும் நடக்கும். எல்லா நடவடிக்கைகளையும் ஒன்று விடாமல் ஆழ்ந்த முறையில் பரிசீலனை செய்கிறாரு. இந்த தணிக்கையில் பார்த்திங்கன்னா தணிக்கையாளர் நிறுவனத்துக்கு அடிக்கடி வராரு. அப்படி அடிக்கடி நிறுவனத்துக்கு வருவதனால் இந்த தணிக்கையின் மூலம் ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகம். ஆண்டு தணிக்கை பார்த்திங்கன்னா வருட முடிவில் இந்த தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. தணிக்கையாளர் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிறுவனத்துக்கு வருகை தருகின்றார். அதனால் அவருக்காக மேற்கொள்ளக்கூடிய செலவு மிக குறைவாக இருக்கும். ஆண்டு தணிக்கையில் தணிக்கையாளர் அத்துணை நடவடிக்கைகளையும் தணிக்கை செய்யாமல் ஒரு சில நடவடிக்கைகள் மட்டும்தான் தணிக்கை செய்கிறார். இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் இந்த வினா உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வினா தொடர் தணிக்கைக்கும் இடைக்கால தணிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? தொடர் தணிக்கை என்பது ஒரு வியாபார நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட அத்துணை நடவடிக்கைகளையும் ஆண்டு முழுவதுமாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு தணிக்கை தொடர் தணிக்கை என அழைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் 15 நாட்களுக்கு ஒரு வாட்டி, மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு முழுவதும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய தணிக்கை தான் நாம் தொடர் தணிக்கைன்னு சொல்கிறோம். இடைக்கால தணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 2 நிதி ஆண்டு தணிக்கைக்கு இடையே, 2 நிதியாண்டு தணிக்கைக்கு இடையே அல்லது ஒரு நிதியாண்டின் இடையில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தணிக்கை தான் இடைக்கால தணிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணமாக 2020ஆம் ஆண்டு கணக்கேடுகள் நம்ம தணிக்கை செய்து முடிச்சிருப்போம். தணிக்கையாளர் தணிக்கை அறிக்கை கொடுத்து முடிச்சிருப்பார். அடுத்த ஆண்டு தணிக்கை நமக்கு எப்போ வரணும்? 2021 மார்ச்சில் வரணும். ஆனால் 2021 மார்ச்சுக்கு முன்னதாக 6 மாத காலத்தில் 6 மாதம் நிதியாண்டு முடிவடைவதற்கு முன்னதாகவே ஒரு தணிக்கை மேற்கொண்டால் அதுக்கு பேர் தான் இடைக்கால தணிக்கை. திரும்பவும் சொல்கிறேன், முதல்ல அந்த பொருள் என்ன, நல்லா அதாவது என்ன தணிக்கைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட அத்துணை நடவடிக்கைகளையும் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து தணிக்கைக்கு உட்படுத்தினால்
அந்த தணிக்கை தொடர் தணிக்கை எனப்படும். இந்த வகையான தணிக்கை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்ளப்படுகிறது. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த வகையான தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இடைக்கால தணிக்கைனா 2 நிதி ஆண்டுகளுக்கு இடையில் அல்லது ஒரு நிதி ஆண்டினுடைய இடையில், 6 மாதத்திற்கு ஒரு மாட்டி கூட சொல்லலாம், 2 நிதி ஆண்டுகளுக்கு இடையில் சொல்லலாம், அல்லது ஒரு நிதி ஆண்டின் இடையில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தணிக்கையை தான் நாம் இடைக்கால தணிக்கை அப்படி நாம் சொல்கிறோம். நாம் ஏற்கனவே தொடர் தணிக்கையினுடைய நன்மை குறைபாடுகள், இடைக்கால தணிக்கையினுடைய நன்மை குறைபாடுகள்லாம் சென்ற வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது 2 வேறுபாடுகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். தொடர் தணிக்கை எந்த நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், கணக்கு ஏடுகள் பிழைகள் இன்றி மோசடிகள் இன்றி எழுதப்பட வேண்டும். பிழைகள் மோசடிகள் இருந்தால் அது உடனுக்குடன் களையப்பட வேண்டும். பிழையும் மோசடியே வரக்கூடாது. பிழை மோசடி இல்லாமல் கணக்கேடுகள் எழுதணும். இந்த நோக்கத்திற்காகத்தான் தொடர் தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் பங்குனர்களுக்கு இடைக்கால பங்கு ஆதாயம் வழங்க வேண்டும் என்பதற்காக இடைக்கால தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக சென்ற நிதியாண்டில் நாம் ஆண்டிறுதி கணக்குகளை தயாரித்து லாபத்தை கண்டுபிடிச்சி பங்குனர்களுக்கு அந்த பங்காதாயத்தை கொடுத்துருப்போம். டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்காதாயத்தை கொடுத்துருப்போம். ஆனால் சில சூழ்நிலைகளுடைய காரணமாக பங்குனர்களை அல்லது முதலீட்டாளர்களுக்கு நமது நிறுவனத்தின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இடைக்காலத்தினுடைய லாபத்தை அறிந்து பங்குனர்களுக்கு லாப ஈவு வழங்கணும் அப்படின்னு நிர்வாக குழு முடிவெடுக்கும் பொழுது அந்த இடைக்காலத்தில் ஏற்பட்ட லாப நட்டத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த இடைக்கால தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ தொடர் தணிக்கையினுடைய முக்கியமான நோக்கம் பிழைகள் இல்லாமல் மோசடிகள் இல்லாமல் கணக்கெடுகள் எழுதுறது. இடைக்கால தணிக்கையினுடைய நோக்கம் பங்குனர்களுக்கு இடைக்கால பங்காதாயம் வழங்குவதற்காக இந்த வகையான தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தணிக்கையினுடைய கால அளவு. தொடர் தணிக்கை என்பது ஆண்டு முழுவதும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தணிக்கை. நிறுவனத்தினுடைய வசதிக்கு ஏற்றார் போன்று விதிமுறைகளுப்படி வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ இந்த வகையான தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த இடைக்கால தணிக்கை எப்போ மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், நிர்வாகம் விருப்பத்தின் அடிப்படையில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ற நிதியாண்டு கணக்குகளை நாம் தயாரித்து லாப நஷ்டத்தை கண்டுபிடிச்சி தணிக்கை செய்த பின்பு பங்குனர்களுக்கு லாப ஈவு கொடுத்துருப்போம். ஒரு நிதியாண்டில் இவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாபத்தை எல்லா பங்குனர்களுக்கும் நாம் பிரித்து கொடுத்துருப்போம். திடீரென்று ஏற்பட்ட மாற்றங்களினுடைய காரணமாக அல்லது பங்குனர்களுக்கோ முதலீட்டாளர்களுக்கோ நம்பிக்கை ஊட்டுவதற்காக இடைக்காலத்தில் ஒரு 6 மாத காலத்தில் மட்டும் எவ்வளவு லாபம் நாம் சம்பாரிச்சிருக்கோம், இந்த 6 மாத லாபத்தை நாம் கண்டுபிடிச்சி இந்த லாபத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நிர்வாகம் முடிவெடுத்தால் அதனுடைய அடிப்படையில் இந்த தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது தொடர் தணிக்கையில் பார்த்திங்கனாக்கா 15 நாளைக்கு ஒரு வாட்டி தணிக்கை செய்யணும். இந்த 15 நாள் நடவடிக்கை மட்டும்தான் தணிக்கை செய்வாங்க. ஆனால் இடைக்கால தணிக்கையில் பார்த்திங்கன்னா முதல் 6 மாதத்தினுடைய லாப நஷ்டத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த முதல் 6 மாதத்தினுடைய நடவடிக்கைகளை பதிவு செய்து அந்த நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு ஆண்டு இறுதி கணக்குகளை தயாரிக்கிறாங்க. இந்த 6 மாத காலத்தினுடைய நடவடிக்கைகளை மட்டும்தான் தணிக்கையாளர் தணிக்கை செய்வார். இதான் இடைக்கால தணிக்கைக்கும் தொடர் தணிக்கைக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இருப்பாய்வு சரிபார்த்தல். முக்கியமாக தொடர் தணிக்கையில் நடவடிக்கைகள் அனைத்தும் சரியான முறையில் கணக்கு ஏடுகளில் பதியப்பட்டு இருக்கிறதா, கணக்கு ஏடுகள் தவறுகள் இன்றி பிழைகள் இன்றி எழுதப்பட்டு இருக்கிறதா, கணக்கு ஏடுகள் சரியான இருப்புகளை காட்டுகிறதா என அறிந்து கொள்வதுதான் தொடர் தணிக்கையினுடைய முக்கியமான பணியாக உள்ளது. இருப்பாய்வு தயாரிக்கப்படுவது இல்லை. இருப்பாய்வு எப்போ தயாரிப்பாங்கன்னு சொன்னால், தொடர் தணிக்கையில் எல்லாம் தணிக்கை செய்து முடித்த பின்பு எல்லாமே சரியாக இருக்குது, நடவடிக்கைகள் சரியான முறையில் எழுதப்பட்டு இருக்குது, பிழைகள் எதுவும் இல்லை, தவறுகள் எதுவும் இல்லை அப்படின்னு தெரிந்த பின்புதான் இருப்பாய்வு இறுதியாக தயாரிக்கப்படுகிறது. இருப்பாய்வு தயாரித்த பின்புதான் ஆண்டிறுதி கணக்குகள் அடுத்த படிநிலையில் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இடைக்கால தணிக்கையில் பார்த்திங்கன்னா இருப்பாய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் நாளில் கட்டாயமாக தயாரிக்கப்பட வேண்டும்.
அப்போ என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமாக நிர்வாக குழுவினர் ஒன்று கூடி 6 மாத காலத்தினுடைய நம்ம லாப நஷ்டத்தை கண்டுபிடிச்சி இடைக்கால லாபத்தை கண்டுபிடிச்சி இந்த லாப ஈவை எல்லாருக்கும் கொடுத்துடலாம், இடைக்கால லாப ஈவு கொடுக்கலாம், அதனால் முதல் 6 மாத காலத்தினுடைய லாப நஷ்டத்தை கண்டுபிடிங்களா அப்படின்னு தீர்மானம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நிர்வாக குழுவினர் தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா கணக்காளர் என்ன பண்ணணும்? இந்த 6 மாத காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இருப்பு சோதனை தயாரிக்கணும். இந்த வித்தியாசத்தை பாருங்கள். தொடர் தணிக்கையில் எல்லா நடவடிக்கையும் நடந்து முடிந்த பின்பு ஆண்டு இறுதி அனைத்து நடவடிக்கைகளும் முடிந்த பின்னர் தான் இருப்பு சோதனை தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இடைக்கால தணிக்கையில் அப்படி கிடையாது. எந்த தேதி வரை ஆண்டு இறுதி கணக்குகள் தயாரிக்கப்பட வேண்டும் என நிர்வாகம் கருதுகிறதோ அந்த தேதி அன்றைக்கு இருப்பு சோதனை தயாரிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை சரிபார்த்தல். தொடர் தணிக்கையில் பார்த்திங்கனாக்க சாதாரணமாக சொத்துக்கள் பொறுப்புகள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக ஆண்டு இறுதி கணக்குகள், அதாவது அந்த ஆண்டு அடையும் பொழுது மட்டும்தான் இருப்புநிலை குறிப்பினுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் சரிபார்க்கப்படுகிறது. மீதெல்லாம் சொத்துக்கள் வாங்கும் பொழுது அந்த இடாப்பு சரியாக இருக்கா, அந்த சொத்துக்கள் வாங்கப்பட்ட ரசீது ஒழுங்காக இருக்கிறதா, பொறுப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பொறுப்புகள் நிறுவனத்தினுடைய நலனுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் ஆய்வு செய்வாங்க. ஆனால் சொத்துக்கள் பொறுப்புகள் எப்போ சரிபார்ப்பாங்கன்னு சொன்னால் ஆண்டு இறுதி கணக்குகள் தயாரிக்கப்படும் பொழுது மட்டும்தான். ஆனால் இடைக்கால தணிக்கையில் அப்படி கிடையாது. இடைக்கால தணிக்கை எந்த தேதியுடன் முடிவடைகிறதோ அல்லது எந்த தேதி வரை லாப நட்டம் கண்டறியப்பட வேண்டுமோ அந்த தேதி அன்று தான் சொத்துக்கள் பொறுப்புகள் சரி செய்யப்படுகிறது, சரிபார்க்கப்படுகிறது. பொதுவாக எல்லா நிறுவனங்களிலும் தொடர் தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எத்தகைய நிறுவனங்கள் அதிகமான நடவடிக்கைகளை கொண்டு செயல்படுகிறதோ அந்த நிறுவனங்களில் தொடர் தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் இடைக்கால தணிக்கை அவசியத்தின் அடிப்படையில், தேவையின் அடிப்படையில் தான் ஏற்படுகிறது. எல்லா நிறுவனங்களும் இடைக்கால தணிக்கை கண்டிப்பாக மேற்கொள்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எத்தகைய நிறுவனங்கள் இடைக்கால பங்காதாயத்தை வழங்கணும் அல்லது எந்த விதமான நிறுவனங்கள் இடைக்காலத்தில் ஈட்டிய லாப நட்டத்தை கண்டறிய வேண்டும் என்று முடிவு எடுக்கிறதோ அத்தகைய நிறுவனங்களில் மட்டும்தான் இந்த இடைக்கால தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இடைக்கால தணிக்கை என்பது சில நிறுவனங்களில் தேவை ஏற்படும் பொழுது மட்டும்தான் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் தொடர் தணிக்கை என்பது பெரும்பான்மையான நிறுவனங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே நாம் இந்த பாடப்பகுதியில் பார்த்திங்கன்னா தணிக்கையினுடைய வகைகள் இந்த பாடப்பகுதியில் முழுமையாக எடுத்துட்டிங்கனாக்கா ஆண்டு தணிக்கைனா என்ன, தொடர் தணிக்கைனா என்ன, இடைக்கால தணிக்கைனா என்ன, இந்த 3 நம்ம அதிகமாக படித்தோம். இந்த 3 தணிக்கைக்குள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் நல்லா படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் தணிக்கையினுடைய வகைகள், நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய வகைகளை தணிக்கையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை நாம் விளக்கமாக படிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.